ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணவன் ஆசிரியர். இந்த இடம் நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 100 மதிப்பெண். இதில் ஒரு மதிப்பெண் வினாக்கள் பொறுத்தவரை 15 இருக்குது. கண்டிப்பாக புக் பேக் 1 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ இதில் 4x2 8. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இறையடி பொம்பல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. அதே மாதிரி காட்டில் விளைந்த வரையில் சமைத்த உணவு மழைக்கால மாலையில் சூடான உணவு சுவை மிகுந்திருக்கும். இத்தொடரில் அமைந்துள்ள முதற் பொருள் கருப்பொருளை வகைப்படுத்தி எழுது. பொருள் என முடியும் திருக்குறளை அடிப்படாமல் எழுதுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு பழமொழிகளை நிறைவு செய். கலைச்சொற்கள் கேட்டிருக்காங்க. ஸ்பேஸ் டெக்னாலஜி, எம்பல்லம். தொடர்களில் உள்ள எழுவாயினை செழுமையாக செய்க. கல்வியே ஒருவனுக்கு உயர்வு தரும். மரத்தை வளர்ப்பது நன்மை பயக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தோன்னா, நமக்கு எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்கும். புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதேபோல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடரில் அமைக்க. உங்களுடன் பயிலும் மாணவர் ஒருவர் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தி வேலைக்கு செல்ல விரும்புகிறார். அவரிடம் கற்பதன் இன்றியமையாதவனை எவ்வகையில் எடுத்துரைப்பாய். அதே மாதிரி பத்தியினைப்படுத்தி வினாக்களுக்கு விடையளிக்க கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, கீழே எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். 2x3 6. இதில் சோலை காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல். மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள ஓமை சுட்டும் செய்திகளை விளக்குக. அடுத்து அடிப்படாமல் எழுதுக. விருந்தினராக ஒருவன். அதே மாதிரி கம்பராமாயணம் பாடல். அடுத்து எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையிலி. வினா எத்தனை வகைப்படும் அவையாவை. தற்குறிப்பேற்ற அணியினை சான்றுடன் விளக்குக. நெக்ஸ்ட் அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கும். மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்தனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. இறைவன் புலவர் இடைக்காணன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் விளக்குக. மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்டுள்ள உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறிப்புகள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நூலக உறுப்பினர் படிவம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 3x8 24. உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விரித்து எழுதுக. நெகிழிப்பைகளின் தீமைகள் கூறும் பொம்மலாட்டம் உங்கள் பள்ளியின் ஆண்டு விழாவில் நிகழ்த்தப்படுகிறது. அதற்கு பாராட்டு உரை ஒன்றை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா, சான்றோர் அடுத்த தமிழ் என்னும் தலைப்பில் கட்டுரை ஒன்றை எழுதுக. விண்வெளியும் கல்பனா சாவ்லாம் என்னும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. ஸோ இதான் 10ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. தேங்க்யூ.